இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும். நீ இருக்கிற பெண்கள் அப்பாக்களுக்கெல்லாம். ஒருவனுக்கு ஒருத்தின்றது வந்து நிறைய வன்முறைகள்ல இந்த மாதிரியான ஒரு சமுதாயம் நமக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் தான் செயல்படுது. ஒருவனுக்கு ஒருத்தின்றது அந்த 2 பேருக்கு மட்டும்தான். அதை வந்து சமுதாயமே சுத்தி நின்று உனக்கு அவனுக்கு நீன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கிருத்தன்யா கடைசி கிடையாது. அந்த பெண்ணோட அத்தனை மனக்குமுறலையும் அந்த மன உளைச்சலையும் அந்த பெண்ணோட அந்த கஷ்டத்தையும் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்ல பார்க்குறா. அந்த உதவி நாடுறதே வந்து பெரிய ஒரு தடைக்கல்லா இருக்குது. நிறைய இடத்துல வந்து பெண்களுடைய அப்பா அம்மாங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுமா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், என் கடமை முடிஞ்சிருச்சு. இல்லை, அதோட தான் பேரண்டிங்கே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு பல பெற்றோர் பொத்தி வச்சிருந்த பொண்ணை வந்து தூக்கி கொண்டு போய் கணவன் கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். இனிமேல் எல்லாமே உனக்கு இவர் தான்மா, இவங்க குடும்பம் தான் உன் குடும்பம், இவங்க அம்மா தான் உங்கள் அம்மா அப்படின்ற அந்த ஒரு மனநிலையின் வெளிப்பாடாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அதோட நிறுத்துறது அல்ல. நெருப்பு மாதிரிங்க எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு பட்டாம்பூச்சியாக இருந்தாலும் சிறகுழஞ்சா அந்த டெடிபேடை பிச்சு பிடுங்குவாங்க வருது. இந்த அளவுக்கு நன்றாக தெரிஞ்ச பெற்றோருக்கு நம்ம பெண் வந்து கஷ்டப்படுறாங்க, இது அவங்களால தாங்கி கொள்ள முடியல, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருக்காங்க, அப்போ இது அந்த பெண்ணுக்கு தாங்க முடியலன்னும் போது ஒரு சின்ன பிரேக் கொடுக்கறதுல தவறே இல்லையே. ஏன் இந்த பெண் இப்படி இருந்தாங்க, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே. தன்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்றத வந்து வீடியோ ஒரு ஆடியோ டேப்பாகவே எடுத்து அதை வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்கலாமே, அதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே. அதை விட்டுட்டு இந்த பெண் ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்தாங்க அப்படின்னும் போது ஆடியோலேயே வந்து அங்கங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. சட்டம் ஆல்ரெடி கடுமையானதா இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனையா இருக்கணும்னு பாக்குறீங்க? சட்டம் இருக்கு, சட்டம் செயல்படுத்துது, சட்டம் எல்லாம் பண்ணாலும் அதை செயல்படுத்துற மனிதர்கள் மனதில் வந்து மாற்றம் வேண்டும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மனநல மருத்துவர் பூர்ணச்சந்திரிகா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த பொண்ணு ரிதன்யா அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டது அப்படின்னு குறிப்பாக அவங்க பேசியிருந்த அந்த விஷயங்கள் அப்படின்றது தான் அவங்கக்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் அவங்க பேசும்போது இதுக்கு மேலே என்னால் லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியாது, பயமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. அதனால் இதோட இந்த வாழ்க்கையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்க பேசியிருந்தது அப்படின்றது முதல்ல அதை கேட்கும்போது எப்படி இருந்தது மேம்? மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக பாரமாக இருந்தது. அந்த ஒரு 20 நிமிஷம் பேசினதை கேட்கும்போது அவங்க வந்து அந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கான நிகழக்கூடிய வாழ்க்கையில் நிகழக்கூடிய கஷ்டங்கள், அவங்க கேவலப்பட்டது, அவமானப்பட்டது, அவங்க தந்தை தாய்க்கு பாரமாக இருக்கிற மாதிரி உணர்றது, இந்த மாதிரியான ஒரு நிறைய ஒரு உணர்ச்சிகளை அந்த ஒரு முழு ஆடியோவில் நம்மளால் வந்து உணர முடியுது. நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, என்னை பெற்றதுலேருந்து எனக்காக எவ்வளோ வருத்தப்பட்டீங்க, எவ்வளோ கேவலப்பட்டீங்க, அந்த மாதிரியான சில வார்த்தைகள், சில சொற்றொடர்கள்லாம் அதில் இருந்தது. அப்போது அது ஒரு பெண் என்றதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு நிகழ்ந்த கஷ்டமா, இல்லாட்டியும் வந்து இந்த திருமணம் பேசும்போது இதில் வர அந்த வரதட்சணை அந்த டீலிங் இதில் பேசும்போது வர கஷ்டமா, அப்போது இந்த பெண்ணுக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் இவங்களுடைய அந்த குழப்பமான மனநிலை, இது எல்லாமே இதை பார்த்து வெளிப்படுது. இப்போது இதில் இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்கள் மேம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் லைஃப்பை முடிச்சுக்கிறது அப்படின்றது அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லக்கூடியதாக இருக்குது. இதில் பேரண்டிங் அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதோ பேரண்டிங் அப்படின்ற டேர்மை வந்து குழந்தைகளுக்கானது, வளர்ந்துட்டாங்கன்னா அதை பற்றி கண்டுக்க வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே இதில் பேச வேண்டியது இருக்குது. அப்போது இப்படியான ஒரு சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது? நிறைய இடத்துல வந்து பெண்களுடைய அப்பா அம்மாங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சுமா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், என் கடமை முடிஞ்சிருச்சு. இல்லை, அதோட தான் பேரண்டிங்கே முடிஞ்சிருதா அப்படின்னு சொல்லிட்டு பல பெற்றோர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சை ஆஃப் ரிலீஃப் மாதிரி, அவாடா என் வேலை முடிஞ்சுது அப்படின்வாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து எல்லா பெற்றோர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு வெளிநாடு போகக்கூடாது, என் பொண்ணு என் கண்ணெதிர்க்கே இருக்கணும் அப்படின்னு சில பெற்றோர்கள் பயப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லா பெற்றோர்களுக்குமே வந்து தன் பெண் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுதான். அந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது வந்து ஒரு சிம்பாலிக்காக, இந்த கல்யாணன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வோட நம்ம வாழ்க்கையோட மேஜர் இது வந்துட்டோம், அதனால் இதோட நம்மளோட இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம அந்த திருப்பி அந்த சமுதாயம் சொல்கிற மாதிரி
பெற்றோர் பொத்தி வச்சிருந்த பொண்ணை வந்து தூக்கி கொண்டு போய் கணவன் கையில் நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், இனிமேல் எல்லாமே உனக்கு இவர் தாம்மா, இவங்க குடும்பம் தான் உன் குடும்பம், இவங்க அம்மா தான் உங்க அம்மா அப்படின்ற அந்த ஒரு மனநிலையின் வெளிப்பாடாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து அதோட நிறுத்துறது அல்ல. பெண் வளரும்போதே வந்து அந்த பெண்ணுக்கு இப்போ அந்த ஆடியோ கேசட் கீழேயே போய் பார்த்தோம்னா அந்த ஆடியோ கிளிப்பிங் கீழே ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஏன் இந்த பெண் இப்படி இருந்தாங்க, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தைரியமாக இருந்து டெக்னாலஜி இந்த அளவுக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஆடியோ மெசேஜ் போட்டு போன பொண்ணு வந்து அவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு தன்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்றத வந்து வீடியோ ஒரு ஆடியோ டேப்பாகவே எடுத்து அதை வந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்கலாமே, அதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதை விட்டுட்டு இந்த பெண் ஏன் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்தாங்க அப்படின்னும் போது அந்த ஆடியோலேயே வந்து அங்கங்கே மன்னிப்பு கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு தந்தையிடம் மன்னிப்பு கேட்குறாங்க, தாயிடம் மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல அப்படின்றாங்க. இன்னுமே இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து யாரா இருந்தாலும் அனுசரிச்சு போங்க, அந்த குடும்பம் ஸ்டேபிள் ஆகணுன்ற ஆங்கிளில் தான் பேரண்ட்ஸ் வந்து அந்த அவங்களுடைய கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு. எந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இது இப்படி தான் நடக்குதுன்ற இடத்துல எந்த இடத்துல அவேர்னஸ் வரணும் பேரண்ட்ஸ்க்கு? அந்த அனுசரிச்சு போங்கன்றது பாயிண்ட் பிளாங்கா எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது இல்லையா? ஓகே. இப்போ இந்த பெண்ணுக்கு நிகழ்ந்த இந்த இல்ல உடல் அதுதான். ஏன்னா ரீதியான இப்போ நீங்க மேலோட்டமா பார்த்தா எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க. இப்போ ஆமா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அனுசரிச்சு போங்க அப்படின்னு. ஈவன் நான் இந்த நகை கணக்கு அதுக்கு சொல்ல. பொதுவாவே வாழ்க்கையில இப்படி சில பிரச்சனைகள் இருக்குங்கும்போது எந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அவேர்னஸோட நடந்துக்கணும்? பெண் நம்ம குழந்தைய நமக்கு நல்லா தெரியும். நம்ம பெண் பாப்பாகும்போது நம்ம பாப்பாவுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, என் பெண்ணுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும், என் பொண்ணுக்கு அப்படி இருந்தால் பிடிக்கும், என் பெண்ணுக்கு இந்த அளவுக்கு நன்றாக தெரிஞ்ச பெற்றோருக்கு நம்ம பெண் வந்து கஷ்டப்படுறாங்க, இது அவங்களால தாங்கி கொள்ள முடியல, நம்ம வந்து அனுசரித்து போன்னு சொல்கிறதையும் மீறி அவங்க வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்கன்றது பெற்றோருக்கு கண்கூடாக தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பெண் இந்த அளவுக்கான முடிவை யோசிச்சிருப்பாங்க இவ்வளோ சீக்கிரத்துலன்றது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்போ அந்த அளவுக்கான அந்த ஒரு இது தெரியுது இல்லையா? அந்த பெண் வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க, அடிக்கடி வராங்க, ஒரு அமைதியாக இருக்காங்க, கோயில் குளம்னு சுற்றுறாங்க. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மன உளைச்சல்னால தானே கோயில் போகுது, அங்கே போகுது, இங்கே போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்போ இது அந்த பெண்ணுக்கு தாங்க முடியலன்னும் போது ஒரு சின்ன பிரேக் கொடுக்கறதுல தவறே இல்லையே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த விஷயம், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவங்க தான், 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ எனக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காது. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொறுமைன்றது எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கணும். இந்த பெண்ணுக்கு இந்த அளவுக்கு தாங்க முடியுதா, சரி தாங்க முடியுதுன்னா தேவையில்லாததெல்லாம் தாங்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு அவங்க இந்த மாதிரியான குண சுபாவம் உள்ளவங்க. சில பேர் வந்து காலைல குளிச்சுட்டு தான் கிச்சன் வரணுன்னுவாங்க, சில பேர் குளிக்காமலே ஒரு 9 மணிக்கு கூட வந்தால் பரவாயில்லன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவையும் இண்டிவிஜுவல் பேசிஸில் பார்த்து, ஆனால் அந்த நம்மளுடைய பொண்ணை வந்து பெற்றோருக்கு தெரியணும். ஒரேடியாக அன்ரியலிஸ்டிக்காக போய் புஷ் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது நம்ம காலங்காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம். அது 2 பேருமே சரியா இருக்கக்கூடிய நேரத்துல சரியான ஒரு விஷயம் தான். அது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது. ஆனா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றது சரியா? ஒருவனுக்கு ஒருத்தின்றது வந்து வி கேன் அவுட்க்ரோ லவ். ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க கூட ஒரு 4 வருடமோ 5 வருடமோ கழித்து ஏதோ இவங்களோட நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு காதல் இல்லை, நம்ம வந்து பிரிந்துடலான்னு அப்போ அவங்க 2 பேரும் முடிவெடுத்தா போயிடலாம். போயிட்டு அவங்க இன்னொரு திருமணத்தில் அதே அளவுக்கான காதல் கிடச்சிதுன்னா அந்த ஒருவனுக்கு ஒருத்தியாக அவங்க இருக்கிறாங்கன்னா அதுவும் ஒருவனுக்கு ஒருத்தி தானே. ஸோ அது ஒரு மோனோகேமஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான் முக்கியமே தவிர அது வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒருவனுக்கு ஒருத்தியா, செகண்ட் வந்த இதுவா அப்படின்றது எல்லாத்தையும் சமுதாயம் மாற்றிக்கணும். ஒருவனுக்கு ஒருத்தின்றது அந்த 2 பேருக்கு மட்டும்தான். அதை வந்து சமுதாயமே சுற்றி நின்று உனக்கு அவனுக்கு நீன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க முடிவெடுக்கிறதுல இவங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது. இப்போ இந்த இந்த விஷயம் இன்னைக்கு அந்த ரித்தன்யா அவங்களுடைய உயிர் போயிருச்சு, அது யாராலுமே கொண்டு வர முடியாது. இதிலிருந்து படிப்பினை அப்படின்றது என்ன மேம்? ஏன்னா மற்றவங்களுக்கான ஒரு பாடம் அப்படின்றது என்னவா இருக்கும்? ரித்தன்யா கடைசி கிடையாது. நம்ம எவ்வளோதான் ஊடகங்கள் மூலமாக நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம வந்து இதுக்கு மேலே இதுக்காகலாம் செய்து கொள்ளாதீங்க, இதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளாதீங்க, இதற்காக காவல் உதவியை தேடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் மிகவும் கவலைக்குரிய விஷயம் இது கடைசியாக இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்துல தினசரி வந்து இதற்கு முன்னாலேயும் நடந்துட்டு தான் இருந்தது. ரித்தன்யா அது எதனால் வந்து நம்மளால் இந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் வந்து அவங்களுக்காக நம்ம இவ்வளோ ஒரு கஷ்டப்பட ஆரம்பிக்கிறோமோ அந்த டெக்னாலஜியும் ஒரு வகையில் வந்து உதவுது. அந்த பெண்ணோட அத்தனை மன குமுறலையும் அந்த மன உளைச்சலையும் அந்த பெண்ணோட அந்த
கஷ்டத்தையும் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க அவங்க. நான் உங்களுக்கு கொடுத்த கஷ்டம், நான் பட்ட கஷ்டம் உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு அந்த ஒரு ஒரு ஆடியோ டேப்போட அந்த விஷயங்களை வச்சு வந்து நமக்கு வந்து அந்த பெண்களுடைய அந்த காலத்துல இருந்து நம்மளுடைய மனதளவுல நம்ம எந்த அளவுக்கு எப்படி நம்மளை ட்ரெயின் பண்ணியிருக்கு சமுதாயம், அதை விட்டுட்டு ஒரு நல்ல படித்த பெண்ணால கூட வெளியே வர முடியாத ஒரு மனக்குழப்பத்துக்கு தள்ளுதுன்றத வந்து நம்மளால கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இதிலிருந்து பாடமா எடுத்துக்கிறது வந்து பெற்றோர்களும் பெண்களும் நம்ம இந்த மாதிரி தற்கொலை தீர்வா இருக்கக்கூடாது. ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்பா அம்மா வீட்லயாவது இருங்க. எல்லாருக்கும் திருமணம்ன்றது நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் விருப்பப்படுறோம். எல்லா நிகழ்வுகளும் அப்படிதான். இது வந்து வேலைக்கு போற மாதிரி, படிக்கிற மாதிரி திருமணமும் ஒரு ஸ்டாப்பா தான் இருக்கணுமே தவிர, இதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷனு. இதுக்கப்புறம் வந்து பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து குழந்தைய பார்த்துட்டு வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாம, இது ஒரு ஸ்டாப், ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியா இருக்கணுன்ற அந்த ஒரு உணர்வ வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஹெல்ப் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதான் இட்ஸ் ஓகே நாட் டு பி ஓகே. சில சமயங்கள்ல சில பிரச்சனைகள் இது ரிலேஷன்ஷிப்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில அதே போன்று திருமணத்திலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வாய்ப்பு இருந்தா தயவு செஞ்சு உதவி கேளுங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த விஷயத்திலேயே ரித்தன்யா அவங்க பேசும்போது அவங்க அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. நீங்கள் தான் என் உலகம், உங்களை நோக்கி தான் வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் இருக்கும்போது வேற யார்கிட்டயும் அவங்க ஓப்பன் அப் பண்ணல அப்படிங்கும்போது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கணும் மேம்? ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்தா கூட இது வேற விதத்தில் அவங்களுக்கு ஒரு போலீஸ் அட்டென்ஷன் கிடச்சி இது வேற ஒரு ஆங்கிள் போயிருக்கும், அவங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம பிளாங்கா ஒரு அம்மா அப்பா மட்டும்தான் வேற யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றது ஏதாவது உண்டா? அதான் அந்த உதவின்றது வந்து எல்லார்கிட்டயும் கேட்கலாம். இதுலயும் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்ம குடும்பத்துல நடக்கிறத வெளிய சொல்லிடாதம்மான்னு. அதனால தான் வந்து நம்ம இந்தியால, ஆசியா கண்டத்துலலாம் யூசுவலா டாக் ஷோஸ் வந்து அவ்வளோ பாப்புலரா இருந்ததில்ல. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால வரைக்கும். ஏன்னா நம்ம யாருமே நம்ம கஷ்டத்தையோ, மத்தவங்க வீட்ல நடக்கிறத வந்து மூடிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமே தவிர, நம்ம வீட்டோட இது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இருந்த ஒரு சமுதாயம். இப்போ ஸ்லோவா வந்து வி ஆர் ஓப்பனிங் அப். எல்லாரும் பேசுறோம். ரியாலிட்டி ஷோ நடக்குது. எல்லா விதத்துலயும் எல்லாமே நடக்குது. பிரச்சனைகள பேசுறாங்க. பேசும்போது உதவி கேட்பதும் தவறல்ல அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்க குடும்பத்துல இந்த ஒரு அப்பா அம்மாவால தன்னோட பெண்ணோட திருமண பிரச்சனைகள தீர்த்துக்க முடியலன்னா, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. நல்ல ட்ரெயின்டு தெரபிஸ்ட் இருக்கும். டாக்டர்ஸ் இருக்கும். இதுக்கான ஃபீல்டே இருக்குதுன்னும் போது, அதோட உதவிய நாடுறதுல எந்தவித சப்போஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ நம்ப முடியல. அதனால போலீஸ்க்கு போயிடுறாங்க. அப்படின்னும்போது எடுத்த உடனே எப்படி அங்க போய் நிக்கிறது? எங்க குடும்பமே காவல் நிலையமே போனதில்லையே அப்படின்னுவாங்க. முதல் தடவையா போயிட்டாங்க அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா, ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஆனா ஹெல்ப் எடுத்துக்கணும். அதுதான் மெயினு. அந்த உதவி நாடுறதே வந்து பெரிய ஒரு தடைக்கல்லா இருக்குது. இதுலயும் அந்த உதவி நாடி இருந்தா இது இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வந்திருக்க வாய்ப்பு இல்ல. அந்த அப்போ உதவி எடுத்துக்கணும். அப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா மேம், தொடர்ச்சியா நீங்க இப்ப மனநல மருத்துவரா இருக்கீங்க, நிறைய பேரை சந்திக்கிறீங்க. அந்த ரேஷியோ அப்படின்றது அந்த அவேர்னஸ் வந்திருக்கா? இப்போ உண்மையாவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, நம்ம வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டை மீட் பண்ணலாம், பேசலான்ற அந்த அவேர்னஸ் அந்த அளவுக்கு வந்துருச்சு? கண்டிப்பா இருக்கு. நான் வந்து முதல்ல பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கும், இப்போ நாங்க பார்க்கறதுக்கும் ஒரு 10, 15 ஒரு வருடங்களுக்கு ரேஷியோ முன்னால சொல்லுங்களேன். கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஓகே. வர ப்ராப்ளம்ஸ் வந்து இப்படியும் வருது, அப்படியும் வருது. சில விஷயங்கள்ல எப்படின்னா, பெண்ணுக்கு வந்து அதுக்கான அந்த தாம்பத்திய உறவுனா என்னன்னு தெரியாம, இல்ல தாம்பத்திய உறவுனால உண்டாக்கிய பயம்னால வந்து தாம்பத்திய உறவே நடக்காம, அதனால மணமகன் வீட்ல இருந்து கொண்டு வந்து கவுன்சிலிங்காக வர்றது. அப்படி இல்லன்னா வந்து இந்த பெண்ணுக்கும் அந்த கணவனின் குடும்பத்தாருக்குமே பிரச்சனை ஜாஸ்தியாகிறதுனால, அதனால கணவனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை வருது. அதனால எங்களால 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியல. அவங்க குடும்பம் தான் பிரச்சனை அப்படின்னு. அவங்க சைட்ல இருந்து பார்த்தா இந்த பெண் மேல ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஹஸ்பண்ட், ஒய்ஃப் மட்டும் இருக்காது. அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னுவாங்க இல்லையா? அவங்களோட நாத்தனாரு, அவங்க அண்ணி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் நெறைய வருது. சில விஷயங்கள்ல வந்து எனக்கு பயமா இருக்குது. தாம்பத்திய உறவுனாலே பயமா இருக்குன்ற அந்த மாதிரியான பிரச்சனைகள் நெறைய வருது. ஸோ இந்த மாரி இப்போதைக்கு வராங்க. இப்போ திருமணம் 2 வீட்டாரும் வந்து இப்போ பார்த்து திருமணம் பண்றாங்க அப்படிங்கும்போது, எந்த இடத்துல அவங்கள வந்து அவங்க சரியா இருக்காங்க, இல்லன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு ஷார்ட் பீரியட் இருக்கும். பிஃபோர் மேரேஜ் நான் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பொதுவா ஒரு ஸ்டேட்டஸு, நம்ம சொசைட்டில இருக்கிற பொசிஷன், அவங்க ஈக்குவலா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி உண்மையாவே அவங்க சரியா இருக்காங்களான்றது எப்படி உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கிறது?
உளவியல் ரீதியா புரிஞ்சுக்கிறதுன்றத விட ஒவ்வொருத்தருடைய உளவியல் இதுல இருந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பெண்கள் வந்து படித்தவர்கள், ஆண்களும் படிச்சவங்க. இந்த ஜெனரேஷன் எல்லாமே வந்து மீட் பண்றாங்க, பேசுறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ட பேசுறாங்க. நான் எப்படி, நீ எப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அந்த இல்ல இது ஒரு இருக்குல்ல. டைம்லயோ ஒரு 2 மாசம் 3 மாசம் கேப்லயோ அவ்வளோ தூரம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அதாவது இவங்க மட்டுமே பேசுறாங்கன்றதுக்கு முன்னால அந்த ஒரு ப்ரீ ஒர்க் ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல பேரண்ட்ஸு. பல விஷயங்கள் வந்து ஒரு ஒரு அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டு அதுக்கப்புறம் தானே பார்க்க விடுறாங்க. எடுத்த உடனே ஒன்றும் யாரும் மீட் பண்ணுறது இல்லை. பட் அதையும் தாண்டி சில பேருக்கு அந்த கனெக்ட் வர்றதில்ல. அதுதான் சொல்றாங்க. எனக்கு ஐ ஐ டிடன்ட் ஃபீல் கனெக்டட் வித் தெம். அவர் பேசும்போது ரொம்ப தரைய பார்த்தே பேசுறாரு. முகத்த பார்த்து கூட பேசல. எதுன்னு கேட்டா வந்து வேலைய பத்தி தான் பேசுறாரு. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு வொர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும்னா கண்டிப்பா அந்த இது வேண்டான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருக்கு. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர மாத்திக்கலான்லாம் எதுவுமே முயற்சி பண்ண வேண்டாம். மாத்துறதுன்றதெல்லாம் நடக்காது. அது கஷ்டம். அது மாத்துறேன்னு அதிலேயே பாதி இது போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இல்ல முடியாது இவரு இப்படிதான் அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் எப்படி பார்க்குறேன்னா வந்து மேடம் எனக்கு வந்து சண்டே ஆனா நான் டர்ஃப் போயிரணும். நான் வந்து இதுல பேட்மிண்டன்ல இருக்கேன். பேட்மிண்டன்ல ஒரு 3 ஹார்ஸ் கோச்சிங் முடிக்கணும். டர்ஃப் வந்து வீக்கெண்ட்ல போணும். என் ஃப்ரெண்டு வந்து வரான் அடுத்த வருஷம். அவனோட நான் ஒரு டூர் சொல்லியிருக்கேன். அது நான் மட்டும் தான் போற டூர். அந்த டைம்ல ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு போ சொல்லேன். இதெல்லாம் நான் 1 இயர் பேக்கே இதெல்லாம் சொல்லி இது பண்ணி தான் கல்யாணம் பண்ணதுன்ற அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட். தெளிவா அக்ரிமெண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ தே ஆர் ஏபிள் டு என்ஜாய் அலோன் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த அளவுக்கான யங்கர் ஜெனரேஷன் நம்ம வந்து பூமர்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பேசி இது பண்ணுறாங்க. சில சமயங்களில் சில விஷயங்களில் ஒத்து போல, சில விஷயங்களில் சண்டை வருது. அவங்க முடிவெடுக்கிறாங்க எங்களால் இதுக்கு மேலே இருக்கவே முடியாது அப்படின்னும் போது பெற்றோர் சேர்ந்து முயற்சின்றது இந்த தெரபிஸ்ட் வச்சு அப்படி வச்சு பேசி கொண்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா விட்டுறலாம். லெட் தம் கோ தேர் ஓன் வே. அவங்க வந்து தே மைட் ஃபைண்ட் த ரைட் பார்ட்னர்ஸ் அப்படின்றோம். ஒருத்தர் நல்லவங்க இருப்பாங்க. அது கல்யாணத்துக்கு முன்னாலேயும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இல்லைம்மா பையன்தாம்மா இப்படி அப்படி இப்படி இருந்தால் கூட குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பம், இந்த மாதிரியான ஒரு வரன் திருப்பி வரவே வராது அப்படின்னு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஃபைனலா மேம், இப்போ இந்த விஷயத்துல அந்த பொண்ணு வந்து உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, அதனால டார்ச்சரை தாங்கிக்க முடியல. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட். அப்போ இதை எப்படி ஃபேஸ் பண்றது ஒண்ணு. இன்னொன்னு இதிலிருந்து எப்படி வெளிய வர்றதுக்கு அவங்களே அத பிரேக் அவுட் பண்ணிட்டு வந்துரலாமா? இந்த பெண்ணோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா இந்த தந்தை தாய் அப்பா அப்பா அம்மாவோட அப்பா 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 அப்பான்ற அந்த ஒரு இதுதான் இருக்கு. உயிரை கொடுத்து நம்ம அப்பாவோட பெண்ணா இருக்கோம். நம்ம எப்படி அப்பா சொல்றதை தட்டிட்டு வெளியே வந்து தானாவே வெளியே வர வேண்டாம். ஹெல்ப் எடுத்துட்டாலே போதும். அந்த அந்த வகையில் அந்த பெண் யோசிச்சிருந்தா இந்நேரம் நம்ம இந்த இந்த கான்வர்சேஷனே இருந்திருக்காது. சட்டம் ஆல்ரெடி கடுமையானதா இருக்கு. இன்னும் எந்த அளவுக்கு கடுமையான தண்டனையா இருக்கணும்னு பார்க்குறீங்க மேம்? ஏன்னா இதுல நூற்றுக்கணக்கான சவரன் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு 1 சவரன் குடுக்க முடியலன்னு ஒரு 4 நாள்ல அவங்க வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. ஸோ இது இது சொசைட்டில இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனா பிரச்சனை ஒண்ணுதான். சட்டம் இருக்கு, சட்டம் செயல்படுத்துது, சட்டம் எல்லாம் பண்ணாலும் அதை செயல்படுத்துற மனிதர்கள் மனதுல வந்து மாற்றம் வேண்டும். நிச்சயமா மேம். ஏன்னா அந்த போன உயிர் திரும்பாது அப்படின்றனாலும் கூட அதுலேருந்து ஒரு படிப்பினை இருக்கு. நிச்சயமா இனி வரவங்களும் இத பார்த்து அதை எப்படி அணுகணுன்ற ஒரு புரிதலை உண்டு செய்யும் இந்த கலந்துரையாடல் அப்படின்னு நம்புறேன். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. நிறைய பாஸ். இந்த இந்த பெண்ணோட இந்த ஆடியோ இது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லா பெண்களுக்கும் வந்து கேட்கணும். எல்லா இளம் பருவத்தினரோ இல்லை திருமணம் ஆகக்கூடியவங்களோ திருமணம் ஆனவங்களோ கேட்கணும். எந்த இடத்துல இந்த பெண் வந்து தந்தையுடன் பாச போராட்டம், அப்புறம் தந்தை வந்து எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த நகையை குறித்து தன்னுடைய உயிர் போகும்போதும் அந்த நகை மட்டுமே கொஞ்ச நேரம் அந்த ஒரு 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 நிமிடம் 2 நிமிடம் பேசுவது, எனக்கு எதை பண்ணுறதுன்னு தெரியலன்றதெல்லாம் சொல்லி பெற்றோர்கள் வந்து தங்கள் பெண்களுக்கு சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு நிலை இனி வரும் காலங்களில் இல்லாமல் இருக்கணும்னா வந்து நீ வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் கேளுமா, இந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்கக்கூடாது, மாறக்கூடாது. இந்த பெண்ணாகட்டும் சரி, ஒரு 2-3 நாட்களுக்கு வந்த ஒரு பெண்ணோட மரணமாகட்டும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள்னால உயிர் வந்து தற்கொலை தீர்வாகாதுன்றதை சொல்லணும். மனநல பிரச்சனைகளுக்கு மனநல கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதை வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல. இதை சொல்லலாமா வேண்டாமா, இல்லாட்டியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய அரசாங்கத்தோட 104 ஹெல்ப்லைன் இருக்கு. அது இல்லாமல் 14416 இந்த 2 நம்பர்களுமே வந்து 24 மணி நேரமும் இந்த எண்கள் வந்து பயன்பாட்டில் உள்ளது. அதனால வந்து எந்தவித யோசனையும் இல்லாமல் நீங்கள் யார் கூப்பிடுறாங்கன்றதும் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும்.
அதனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணிவிட்டு உதவி இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும், உதவி எடுத்துக்கணும். நிச்சயமா நிறைய பேருக்கு அது புரிதலை உண்டு செஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இனி இது நடக்காது அப்படின்னு நம்புவோம். நன்றி. நன்றி, வணக்கம்.